Assalamu alaikum and hello viewers. Welcome to my channel Riyana's recipes. நம்ம சேனல்ல இன்னிலிருந்து நான் இஃப்தார் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறேங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இப்போதான் நம்ம வீடியோவை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டெசர்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா குல்ஃபி புட்டிங் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ப்ரெட்டு வந்து நான் 6 ஸ்லைஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஓரமாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாதாம் ஒரு 8 சேர்த்துக்கிறேன். பாதாம் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/4 கப் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க வந்து ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். 2 கப்போட பால் அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கணக்கு வரும். 1 கப் அளவில் நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். பால் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பில் 1 கப் அளவு நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கான இன்னொரு மிக்சிங் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு 2 கப் அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பால் இல்லாட்டி காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது 2 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது கட்டி சேராமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கிளறாமல் இருந்தோன்னா கட்டி கட்டியாக பிடிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 1 கப் அளவு மில்க் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு ப்ளஸ் அதோட கண்டினியூவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால எந்த இடத்துலையுமே சின்ன ஒரு கட்டி கூட இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பவுலில் அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸு கூட நம்ம இப்போ காய்ச்சி வச்ச மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்ச மிக்ஸு வந்து சூடாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் சூடாகவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் சுகர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து சுகர் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சாப்பாட்டு பிளேட்டில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். கூலிங் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பரான யம்மியான குல்ஃபி டெசர்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கேக் மாதிரி கட் பண்ணியும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்கூப் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். இதோட டேஸ்ட்டை பொறுத்தவரை உண்மையாலுமே ஒரு ரிச்சான டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. பாருங்கள், நல்ல கேக் மாதிரி அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.